அன்பும் வீரமும் செழித்திருக்கும் திராவிட பூமி நம் தமிழ்நாடு. 2000 ஆண்டுகால இலக்கிய பாரம்பரியம் சுமந்திருக்கும் தமிழ் மண். இங்கே அரசு என்பது அதிகாரம் அல்ல, அது மக்களின் துயர் துடைக்கும் அறம். அந்த அறத்தின் வழி நின்று ஆட்சி புரிந்து வருகிறார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனையும் தன் குடும்பத்தின் அங்கமாக கருதும் நம் முதல்வர் அவர்கள் நம்மை ஈன்றெடுத்த மூத்த குடிமக்களின் துயர் போக்கும் விதமாக ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுத்தார். அந்த கருணையின் உச்சத்தில் உதித்ததுதான் தாய் மாணவர் திட்டம். 2025 ஆகஸ்ட் 12ஆம் தேதியன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைக்கு போனா லைன்ல நிக்கணும், கஷ்டப்படணும், தூக்கின்னு வர முடியாது. முதலமைச்சர் வந்து பார்த்தாரு, மாசம் மாசம் உங்களை தேடி உங்க பொருள் வரும் சொன்னாரு. எங்களை மாதிரி வயசானவங்களை மனசுல வச்சு திட்டம் தீட்ட முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. இந்த நிலையில் குடும்ப அட்டையில் ஒரு உறுப்பினர் 70 வயதிற்கு மேற்பட்டவராக இருந்து மீதமுள்ள உறுப்பினர் 65 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தாலும் அவர்களையும் இத்திட்டத்தில் பயனாளிகளாக சேர்த்து இத்திட்டம் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மாதம் தோறும் சுமார் 20,75,146 குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்து வருகின்றனர். இதன்படி ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் முழு பொறுப்புடன் ரேஷன் பொருட்கள் அவர்கள் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்படுவதால் வெயிலோ மழையோ அவர்கள் ரேஷன் கடைக்கு நடந்து செல்லும் கவலை இல்லை, வரிசையில் காத்து கிடக்கும் தள்ளாட்டம் இல்லை, தேவையற்ற அலைச்சல் இல்லை. ரேஷன் முகாமுக்கு நான் போக முடியாது, அவங்களே பார்த்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த உதவியே பெரிய உதவி. ஐயா சாமி ஐயா 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதுங்க எங்களுக்கு சாப்பாட்டு மாசம் வருமானம். அதோட வந்து அரிசி வந்துருச்சு, ரொம்ப தங்கமா போச்சு. எங்களுக்கு பெத்த பிள்ளை மாதிரி காசை கொடுக்குறீங்க, சாப்பாட்டுக்கு கொடுக்குறீங்க. நாங்க எதையும் காய்ச்சி கலக்கி குடிச்சுக்கிட்டு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தாய் மாணவர் திட்டம் மூலமாக முதுமையில் தவித்து அனைத்து முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நமக்காக அரசாங்கம் இருக்கிறது என்ற மாபெரும் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அன்னைக்கு பிள்ளை அன்னமிடுவது போல ஒவ்வொரு முதியவரின் இல்ல வாசலிலும் அரசாங்கமே அன்னமிடுகிறது. முதல்வரின் கருணை கரங்கள் இந்த மண்ணில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் தாயை போல தாங்கி காக்கின்றன. மனிதநேயமிக்க திட்டங்கள் மூலம் தலை நிமிர்ந்து நிற்கிறது தமிழ்நாடு. கோடி 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 சந்தோஷமா இருக்குது. மக்கள் எல்லாம் அவர் மேல ரொம்ப அன்பும் பிரியமும் பாசமும் வச்சிருக்கிறோம். எந்த குறையும் வைக்க மாட்டார் எங்களுக்கு. நல்ல நோய் நொடி இல்லாம 100 வருஷம் சீரும் சிறப்போட 16 செல்வங்களும் பெற்று பல்லாண்டு 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 வாழணும். தாய் மாணவர் திட்டம் தந்த தமிழ்நாட்டின் தாய் மாணவரே வாழ்க.